தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சிகள் சிலவற்றை தற்போது பார்க்கலாம். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை சேர்ந்த பள்ளி மாணவர்கள் முட்டைகள் மீது நின்றவாறு யோகாசனம் செய்தனர். கோவில்பட்டியில் மந்தித்தோப்பு சாலையில் உள்ள புனித ஓம் மெட்ரிகுலேஷன் பள்ளியை சேர்ந்த மாணவர்கள் இதில் பங்கேற்று சூரிய நமஸ்காரம், உட்காசனம், தனுஷாசனம், கருவாசனம், வஜ்ராசனம் உள்ளிட்ட பல்வேறு யோகாசனங்களை செய்து பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தினர். பின்னர் யோகாவை அனைவரும் பயிற்சி செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி யோகாசன பாடல்களை மாணவர்கள் பாடினர். உலக யோகா தினதே, அதனால நாங்கள் முட்டு மேலே உட்காந்து யோகா பண்ணோம். அதே மாதிரி ஃப்யூச்சரில் நிறையா யோகா இதில் நாங்கள் சாதிக்கணும்னு ஆசைப்படுறோம். எங்கள் ஸ்கூலில் முட்டை மேலே நிறையா யோகாலாம் செஞ்சோம். யோகா செஞ்சால் உடல் நலம் நல்லாயிருக்கும், நம்ம டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக இருக்கலாம், மெமரி பவர்லாம் கூடும். இதை நம்ம டெய்லி செஞ்சால் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். இப்போ டெய்லியும் இதை எல்லாருமே இதை செய்யணும். இது அன்னைக்கு மட்டும் தான் செய்யணும் இல்லை, நம்ம டெய்லியும் வீட்டில் காலையில் செய்யலாம். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள இடையப்பட்டியில் இந்தோ திபெத் பாதுகாப்பு படைப்பிரிவை சேர்ந்த வீரர்கள் யோகா பயிற்சி மேற்கொண்டனர். வெள்ளிமலை மைதானத்தில் நடைபெற்ற இந்த யோகாசன நிகழ்ச்சியில் வீரர்களுடன் இணைந்து பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் யோகாசனம் செய்தனர். சர்வதேச யோகா தினத்தையொட்டி திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் பள்ளி மாணவர்களும் காவல்துறையினரும் இணைந்து யோகா பயிற்சியில் ஈடுபட்டனர். வந்தவாசி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் இந்த யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் யோகாவின் தொன்மை குறித்தும் யோகா செய்வதால் கிடைக்கக்கூடிய நன்மை குறித்தும் விளக்கம் அளிக்கப்பட்டது. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு திருவொற்றியூர் ஜோதி நகரில் உள்ள விவேகானந்தா பள்ளியில் யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பள்ளி மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு யோகா பயிற்சியில் ஈடுபட்டனர். திருப்பூரில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு யோகா பயிற்சியினை மேற்கொண்டார். திருப்பூர் அரசு ஆண்கள் பள்ளி மைதானத்தில் நடைபெற்ற இந்த யோகா நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவியர் உட்பட தொழில்துறையை சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பொன் ராதாகிருஷ்ணன், யோகாவை உலகம் முழுவதும் பரப்புவதற்கு பெரும் முயற்சி மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிட்டார். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் இதில் பயிற்சி பெற வேண்டும். அப்படி பயிற்சி பெறுவது என்று சொன்னால் நிச்சயமாக உடல் ஆரோக்கியம் பெறுவது ஒரு காரணமாக இருந்தாலும் அனைவரையும் நேசிக்கக்கூடிய, ஒரு நிலையில் நேசிக்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் வளர முடியும். ராமநாதபுரம் சீதக்காதி சேதுபதி விளையாட்டு மைதானத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் யோகாசன நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் நடராஜன் மாணவர்களுடன் இணைந்து யோகாசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து கயிறு மூலம் பல்வேறு யோகாசனங்களை மாணவர்கள் செய்து காண்பித்தனர். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு நாமக்கல் மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் மனவளக்கலை சார்பில் காவல்துறையினருக்கு யோகா பயிற்சி அளிக்கப்பட்டது. இப்பயிற்சி 200க்கும் மேற்பட்ட ஆண், பெண் காவலர்கள் கலந்து கொண்டனர். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் மாணவர்களுக்கு யோகா பயிற்சி வழங்கப்பட்டது. உலக சமுதாய சேவா சங்கம் மற்றும் கள்ளக்குறிச்சி மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சுமார் 250 மாணவர்கள் கலந்து கொண்டனர். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் காவல்துறையினருக்கு வாழும் கலை அமைப்பு சார்பில் யோகா பயிற்சி அளிக்கப்பட்டது. இதில் ஏராளமான போலீசார் கலந்து கொண்டு யோகா பயிற்சி செய்தனர். வாழும் கலை அமைப்பு மட்டுமின்றி பிரஜாபிதா, பிரம்மகுமாரிகள் அமைப்பு உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் ராமேஸ்வரத்தில் இன்று 36 இடங்களில் யோகா போட்டி மற்றும் பயிற்சி முகாம்கள் நடத்தப்பட்டன.